Now, take your book, page number 292. Economics Unit 1, Gross Domestic Product and its Growth. On Introduction. Economics 1ல Gross Domestic Product ஓட Introduction பற்றி பார்க்க போகிறோம். Learning objective to know about the meaning of gross domestic product. What is the meaning of gross domestic product பற்றியும், to understand the basic various measure of the national income பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Let's see. Introduction. To understand how the GDP tell us how India is doing, you should understand what is GDP. நம்ம எல்லாருக்கும், இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்? ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் ஜிடிபி அப்படின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதை பற்றியும் இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஜிடிபிக்கு அப்படின்றத கண்டிப்பாக ஒவ்வொரு சிட்டிசனும் தெரிஞ்சிருக்கணும். சில்ட்ரன் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த லெசனை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஏ ஹோட்டல். இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஹோட்டலோட சிச்சுவேஷனை. யூ பிளேஸ் ஆன் ஆர்டர் ஃபார் 2 இட்லிஸ் அண்ட் கப் ஆஃப் டீ. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அங்கே போனோன்னே என்ன செய்கிறீங்க? 2 இட்லியும் ஒரு டீயும் ஆர்டர் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ யாருமே என்ன செய்கிறதில்ல, இட்லி ஆர்டர் பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன செய்வீங்க? நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவீங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கோ, என்ன வாங்குகிறோம் ஹோட்டலில் போய்? இட்லியும் டீயும் வாங்குகிறோம். சம் ஒன் மேக்ஸ் த இட்லிஸ் அண்ட் டீ அண்ட் சம் ஒன் எல்ஸ் சர்வீஸ் டூ. ஆனால் இட்லியை என்ன செய்வாங்க? யாராவது ஒருத்தவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, டீயையும். ஆனால் கொண்டு வந்து வைக்கிறவங்க யாராக இருக்கும்? ஒரு சர்வீஸ் பீப்புள் வந்து இன்னொருத்தராக இருக்கும். இட்லி அண்டு டீ ஆர் ப்ரொடியூஸ்டு. இட்லியும் டீயும் ப்ரொடக்ட் பண்ண ஒரு ப்ரொடியூஸ்டு. தீஸ் ஆர் டேங்கபிள். இதை நம்ம என்ன செய்யணும்? டேங்கபிள் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது. தீஸ் ஆர் டேங்கபிள். டேங்கபிள் மீன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணி அதை ருசித்து இது பண்ணி சாப்பிடக்கூடியது. ஃபிசிக்கல் திங்ஸ் யூ கேன் டச் அண்ட் ஃபீல். அதை எப்போதுமே நம்ம என்ன செய்வோம்? இட்லி சாப்பிடும்போது சாம்பார் ஊற்றி சட்னி ஊற்றி அதை ரசித்து சாப்பிடுவோம். அதை தான் டேங்கபிள் அப்படின்னு சொல்கிறோம். எக்கனாமிஸ்ட் கால் சச் டேங்கபிள் ஐட்டம் குட்ஸ். அந்த எக்கனாமிக்ஸ்ட் இருக்காங்கள, பொருளாதார வல்லுநர்கள், அவங்கள இந்த டேங்கபிள் ஐட்டம்ஸ்ன்றது குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குட்ஸ்னால் என்னது? டேங்கபிள். நம்ம ஃபீல் பண்ணி உணரக்கூடிய ஒரு பொருளை தான் டேங்கபிள், ஃபினிஷ்டு குட்ஸாக தான் சொல்கிறோம். திஸ் குட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ பட் ஹாவ் டு பே ஆர் டு பி பேட். இந்த குட்ஸ் எல்லாம் எப்போதும் ஃப்ரீயாக கிடைக்காது. ஃப்ரீயாக யாராவது கொடுப்பாங்களா? இட்லி டீ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு திங்ஸும் ஃப்ரீயாக கிடைக்காது. நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? மணி பே பண்ணியே ஆகணும். தோ you don't realize it, in addition to this tangible things is called goods. What is the meaning of tangible things? Addition to this tangible things is called goods. goodsனா என்னது? நம்ம ஃபீல் பண்ணி உணரக்கூடிய ஒரு குட்ஸ் ப்ரொடக்ஷனை தான் குட்ஸ் அப்படின்னு சொல்லணும். some else being produced. இதை வந்து யாராவது ஒருத்தவங்க தான் என்ன செஞ்சுருப்பாங்க? ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. the work done by the cooks and the people who serve the food. அதை என்ன செய்கிறாங்க? குக் பண்ணியிருக்கவங்க, இட்லியையும் டீயும் குக் பண்ணியிருக்கவங்க ஒரு பீப்புளாக இருக்கும். ஆனால் who serve the food, அதை யார் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க? அவங்க இன்னொரு பர்சனாக இருக்கும். அப்போ அந்த இட்லியிலையும் அந்த இதுலேயும் எப்படி இருக்குது? 2 person வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. the activity of cooking and serving is not something you can feel and touch. அந்த குக்கிங் வந்து அந்த குக்கிங் பர்சனையும் நம்ம உணர முடியாது, சர்வீஸ் பண்ணுறவங்களையும் என்ன செய்ய முடியாது? ஃபீல் பண்ண முடியாது, டச் பண்ணவும் முடியாது. சச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் டேங்கபிள். அந்த சின்ன அந்த கொண்டு வந்து வைக்கிறாங்களா சர்வீஸ் பண்ணுறவங்கள நாட் டேங்கபிள் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆர் நெவர்த்லெஸ் க்யூரிக்கல் ஃபார் யூ டு என்ஜாய் த ஃபுட்டை. நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அந்த ஃபுட்டை தான் நம்ம ஃபீல் பண்ணி டேங்கபிள் ஃபுட்டை தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். எக்கனாமிக்ஸ்ட் சச் ஆக்டிவிட்டி கால் சச் ஆக்டிவிட்டி சர்வீசஸ். எக்கனாமிக்ஸ்ட் வந்து இந்த கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த பர்சன் அவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு? சர்வீசஸ். டேங்கபிள் அப்படின்றது குட்ஸு, இன்டேங்கபிள் அப்படின்றது என்னது? சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
வாட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே இன் எ ஹோட்டல் எ நேஷன் வைடு. இது மாதிரி ஒவ்வொரு டேவும் என்னவாக இருக்கும், ஒரு ஹோட்டலில் நடக்கிற மாதிரி தான் நேஷனில் நடக்குது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அண்ட் பெய்டு ஃபார் அண்ட் திஸ் வாட் த ஜிடிபி மெஷர். அந்த குட்ஸையும் சர்வீஸும் பண்ணுறாங்கல்ல, அதை என்ன செய்யணும், நம்ம பெய்டு பண்ணி தான், பணம் கொடுத்து தான் வாங்கணும், பணம் கொடுத்து தான் எதையுமே செய்ய முடியும். அதை தான் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் குட்ஸ், வாட் இஸ் சர்வீசஸ், ஹோட்டல் சர்வெண்ட் மட்டும் சர்வராக இருக்க மாட்டாங்க. டீச்சர், டாக்டர், லாயர், டெய்லர், இந்த மாதிரி இருக்கவங்க கூட சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். குட்ஸ் அப்படின்றது இட்லி மட்டும் இருக்கக்கூடாது, வேறு எல்லா வகையான குட்ஸையும் கூட, எலக்ட்ரானிக் ஐட்டம், ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே என்னது குட்ஸ் தான். இஃப் யூ நோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. குட்ஸ்னால் என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த குட்ஸ் அப்படின்றது அந்த பொருள். கன்சியூமர் இருக்காங்க, சர்வ் பண்ணுறவங்கள என்ன செய்வோம், சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஜிடிபி இஸ் ஏ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கு மீனிங் என்ன, the GDP is the market value of all final goods and services produced in the country during the time of period. என்ன செய்கிறாங்க, டோட்டல் இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது ஒரு பொருளுக்கு, இட்லியோட இன்றைக்கியோட மதிப்பு வந்து 10 ரூபா ஒரு இட்லி, இல்லாட்டி ஒரு கடையில் 7 ரூபா 6 ரூபா இருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த ஃபைனல் குட்ஸ்னால் முடிவடைந்த பொருள். இப்போ டீ இருக்குது, டீ வந்து குடிச்சு முடிச்சிடணும், அதிலேருந்து இன்னொரு பொருள் உருவாக்க முடியாது. அதை தான் ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த 1 இயர்க்குள்ளே என்ன செய்கிறோம், என்ன பொருளை குட்ஸையும் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து, அதை தான் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். If you understand what is GDP? The GDP is the market value of all the final goods and services produced in the country during the period of time. இதில் ஜிடிபியில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, சினா கன்சப்ஷன், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள். ஐ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ முதலீடு, எவ்வளோ பணத்தை நம்ம போடுறோம் அதில். அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் இதுக்காக என்னெல்லாம் செலவு செய்கிறாங்க அப்படின்றது கவர்மெண்ட் ஜி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்றது, எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை என்ன செய்கிறோம், அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளை நம்ம ஜிடிபியில் எடுத்துக்கிறோம். மைனஸ் எம் எதுக்கு கொடுக்குறாங்க, இம்போர்ட்டுக்காக கொடுக்குறாங்க. இம்போர்ட் அப்படின்றது அடுத்த நாட்டிலேருந்து பொருளை வாங்குறது, அதை தான் பாட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், அதை தான் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம கணக்கில் சேர்க்குறோம், அதனால தான் அதை மைனஸ் எம் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிடிபியில் எதெல்லாம் கால்குலேட் ஆகுது, இன்க்ளூட் ஆகுது, சி கன்சப்ஷன், ஐ இன்வெஸ்ட்மெண்ட், ஜி அப்படின்றது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதோட எதுவும் ஆட் பண்ணிக்கிறோம், எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்போர்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம், மைனஸ் இம்போர்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் மைனஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஜிடிபியோட கால்குலேஷன். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் மைனஸ் எம் ஈக்குவல் டு இம்போர்ட். நம்ம உற்பத்தி செய்கிற பொருட்களை அனுப்புகிறத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், வெளிநாட்டில் வாங்குகிற பொருளை நம்ம எடுத்துக்கலை. அடுத்து பாருங்கள், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குட்ஸ் ஆர் டேங்கபிள் ஐட்டம்ஸ் while service are activity which are intangible. As you know by now, goods are tangible, ஃபீல் பண்ணி உணரக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் தான் குட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடியதை இன்டேங்கபிள் அப்படின்னு சொல்லணும். மார்க்கெட் வேல்யூனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு இன் த மார்க்கெட். ஒரு பொருளுக்கான விலையை இன்றைக்கி எவ்வளோ நிர்ணயித்து அதை சேல் பண்ணுறாங்களோ அதை தான் என்ன சொல்லுவோம், மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஃபைனல் குட்ஸ் அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்ட் டைலர் கோங் அண்டு அலெக்ஸ் டாம்பரக், இவங்க 2 பேரும் எக்கனாமிக்ஸ்ட், ஒரு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் வில் பி யூஸ்ட் ஆர் கன்சியூம்டு. நம்ம என்ன செய்யணும், ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணி முடிக்கிறோம், அதை தான் என்ன செய்கிறோம் ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் வில் பி யூஸ்டு
for producing other goods and services and will form a part of the goods and services produced called intermediate goods. Intermediate goodsனா இடையில இருக்கக்கூடிய பொருட்கள். இப்போ டீ அது வந்து ஃபைனல் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீ வந்து ஃபைனல் குட்ஸ். டீ தயாரிக்க என்னெல்லாம் வேணும்? டீ பவுடர், மில்க்கு, சுகர், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இன்டர்மீடியட் குட்ஸ். இந்த இன்டர்மீடியட் குட்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் அடுத்து என்ன ஆகும்? ஃபைனல் குட்ஸ் வரும். ஃபைனல் குட்ஸ் வந்தோன்னா அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறோம். அந்த ஃபைனல் குட்ல இருந்து என்ன செய்ய முடியாது? திரும்ப ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதை தான் ஃபைனல் குட்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்லி த ஃபைனல் குட்ஸ் ஆர் இன்க்ளூடு இன் த ஜிடிபி. அப்போ இந்த ஃபைனல் குட்ஸ் இருக்குது பார்த்தியா, அதை தான் எதில் கால்குலேட் பண்ணுவோம்? ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் நாட் கவுண்டட் இன் கால்குலேட்டிங் த ஜிடிபி. அப்போ என்ன செய்ய மாட்டோம்? இடையில இருக்கக்கூடிய பொருட்கள், இதுக்கு சேவையான பொருட்கள் எல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ், இடையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஜிடிபியில் வராது. பிகாஸ் தேர் வேல்யூ இஸ் இன்க்ளூடட் இன் த ஃபைனல் குட்ஸ். அதனால் அந்த வேல்யூ அந்த இன்டர்மீடியட் குட்ஸில் எல்லாம் அதோட விலை வந்து ஃபைனல் குட்ஸில் நிர்ணயம் பண்ணிடுறாங்க. ஸோ இஃப் த இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி இட் வில் ரிசல்ட் வாட் இஸ் கால்ட் டபுள் கவுண்டிங். அப்போ இன்டர்மீடியட் குட்ஸைக்கும் ஜிடிபி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னவாயிருது? டபுள் கவுண்டிங் அப்படின்னு ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த டீ கடையே திரும்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எ கப் ஆஃப் டீ பாட் இன் எ ஹோட்டல் இஸ் எ ஃபைனல் குட்ஸ். ஒரு டீ கப் கடையில் போய் ஒரு டீ வாங்குகிறோம், அது வந்து என்னது? ஃபைனல் குட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். Because it is consumed and does not form a part for producing something else. இதில் இருந்து திரும்ப அது வந்து ஃபைனல் குட்ஸ்னு ஏன் சொல்கிறோம்? அந்த டீ மேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை நம்ம குடிக்க போகிறோம். அந்த ப்ராடக்டில் இருந்து இன்னொரு பொருளை உருவாக்க முடியாது. ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கப் ஆஃப் டீ பீயிங் ஏ ஃபைனல் குட். அதனால் இந்த மார்க்கெட் வேல்யூவில் இருக்கக்கூடிய இந்த கப் ஆஃப் டீயை என்ன சொல்கிறோம்? ஃபைனல் குட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. அதுக்கு என்ன செய்கிறாங்க? டீக்கு ஜிடிபியை இன்க்ளூட் பண்ணுறாங்க. சுகர் வித் இஸ் மிக்ஸ்டு இன் த டீ இஸ் அன் இன்டர்மீடியட் குட். இந்த டீயில் என்ன போட்டிருப்பாங்க? கண்டிப்பாக சுகர் இருக்கும். இப்போ சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த டீயில் அந்த சுகருக்கு பேர் என்ன வருது? இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் டீ அண்ட் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் த டீ சர்வ்டு. இப்போ டீ தேவை அப்படின்னாலே அதுக்கு என்ன தேவை? சுகரும் தேவை. அப்போ அந்த டீ வந்து சுகர் வந்து இன்டர்மீடியட் குட்ஸ். சப்போஸ் த டீ இஸ் ப்ரைஸ்டு ₹10 எ கப். ஒரு டீயோட விலை வந்து ஒரு கப்பு வந்து 10 ரூபாய் அப்படின்னு வைக்கிறோம். ஆஃப் விச் த வேல்யூ ஆஃப் சுகர் பேஸ்ட் இஸ் ₹2. என்ன செய்வாங்க? அப்போ ஒரு 2 ஸ்பூன் சுகர் போடுவாங்க. அப்போ அந்த 10 ரூபாய் டீக்கு 2 ரூபாய் அந்த சுகரோட வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ த ப்ரைஸ் ஆஃப் கப் ஆஃப் டீ இன்க்ளூடு ₹2. அப்போ சுகரோட வேல்யூ ₹2 மொத்தமாக அந்த இதில் என்ன செய்கிறாங்க? கால்குலேட் பண்ணிடுறாங்க. ப்ரைஸ் ஆஃப் த ஸ்பூன் ஆஃப் சுகர். அப்போ சுகரோட வேல்யூ வருது, எவ்வளோ வருது? ₹2 அப்படின்னு வருது. இஃப் திஸ் வேல்யூ ஆஃப் சுகர் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி இட் வில் பி கவுண்டட் ட்வைஸ் as a spoon of sugar and again as a part of the cup of tea. அப்போ இந்த ஸ்பூன் அந்த 2 ஸ்பூனோட சுகரோட ரேட்டு ₹2. அதை எதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க? ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அப்போ இன்க்ளூட் பண்ணுனா அது டபுள் கவுண்டிங் அப்படின்னு ஆகுது. திஸ் இஸ் டபுள் கவுண்டிங். அது பேர் என்ன வருது? டபுள் கவுண்டிங். அண்ட் இட் டு அவாய்ட் த இன்டர்மீடியட் குட்ஸ் லைக் சுகர் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ஜிடிபி. அதனால தான் இந்த இன்டர்மீடியட் குட்ஸை எதில் ஆட் பண்ணுறது கிடையாது? ஜிடிபியில் ஆட் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானம். ஃபஸ்ட்டு ஜிடிபினா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றே, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் த கண்ட்ரி டூரிங் ஏ டைம் ஆஃப் பீரியட். அதை தான் என்ன சொல்கிறோம்? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம்னா நாட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நாட்டில் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ பொருட்களை நம்ம உற்பத்தி செய்கிறோம், எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோம், அதை தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். நேஷ்னல் இன்கம் உங்களோட ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். இதை எல்லோரும் மார்க் பண்ணிக்கோங்க. டேக் யூ பென் ஆர் பென்சில் அண்ட் மார்க் த 2 மார்க் கொஷின்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் த டிஃபைன் நேஷ்னல் இன்கம். டிஃபைன் நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன? நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப்
டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை எக்கனாமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு வருஷத்துக்குள்ளே மணி வேல்யூ எவ்வளோ பொருட்களை நம்ம உற்பத்தி செய்கிறோம், எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பேர் தான் அந்த வருமானம், நாட்டு வருமானம் அப்படின்னு. நார்மலி எ இயர் commonly national income is called as the gross national product or national dividend. இதை வந்து என்ன சொல்லுவோம், இதுக்கு இன்னொரு நேம் வந்து gross national product, மொத்த நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் உங்கள் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். வாட் இஸ் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியஸ் டேர்ம் அசோசியேட்டட் வித் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். இந்த நேஷ்னல் இன்கத்தை நிறைய முறையில் என்ன செய்கிறோம், நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு மெஷராக பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டீட்டெயில் 1 ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின் தான் இது. எதையும் மார்க் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, ஜிஎன்பி. ஜிஎன்பி மீன்ஸ் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த total value of goods and services produced and income received in a year by domestic resistance of a country. என்ன செய்கிறோம், டோட்டல் நிறைய குட்ஸும் சர்வீசஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இன்கம் இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. டொமஸ்டிக் ரெசிடென்ட் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே என்ன செய்கிறோம், உற்பத்தி செஞ்சு பொருட்களையும் என்ன செய்கிறோம், விற்க ஆரம்பிக்கிறோம். இட் இன்க்ளூடட் ப்ராஃபிட் ஏர்ன்டு ஃப்ரம் த கேபிட்டல் இன்வெஸ்டட் அப்ராட். இதை என்ன செய்கிறாங்க, இந்த கேபிட்டல் நம்மளுக்கு வரக்கூடிய பணத்தை எங்கே நம்ம வந்து முதலீடு செய்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அப்ராடில் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு, இன்கம் ரிசீவ்டு, இன்கமும் ரிசீவ் பண்ணுற ஒரு இயருக்கு, அது எங்கே, டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஆனால் ப்ராஃபிட்டை மட்டும் என்ன செய்கிறோம், அப்ராடில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பாருங்கள், திரும்ப அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஜிஎன்பி ஈக்குவல் டு சி, திரும்ப அதே தான் கன்செப்ஷன். ஐ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஜி அப்படின்றது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கன்செப்ஷன் எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம், உற்பத்தி செய்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு எவ்வளோ முதலீடு, கேபிட்டல் மணி போடுறோம் அப்படின்றதும், கவர்மெண்ட் இதுக்காக எவ்வளோலாம் செலவு செய்யுது அப்படின்றது. எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்ம உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய பொருட்களை மட்டும் நம்ம ஜிடிபியில் எடுத்துக்கிறோம். மைனஸ் இம்போர்ட்னா வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய, பாட் பை த ஃபாரின் கண்ட்ரீஸில் வாங்கக்கூடிய பொருட்களை என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணிடுறோம். என்எஃப்ஐஏ அப்படின்றது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இந்த வரக்கூடிய அமௌண்ட்டை என்ன செய்கிறோம், அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இதை தான் ஜிஎன்பி அப்படின்னு சொல்கிறோம். ஜிஎன்பி மீன்ஸ், ஜிஎன்பின்னா என்னது, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, கன்செப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், இம்போர்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் த அப்ராட். இதெல்லாம் என்னது, ஜிஎன்பி. நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து செகண்ட் 2 மார்க் கொஷின். இதை எல்லோரும் மார்க் பண்ணிக்கும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு கேட்டால் இதை எழுதணும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எவ்வளோ ப்ரொடக்ஷனை வெளியில் நம்ம விற்கிறோம், ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் ஏ ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரி ஆஃப் த கண்ட்ரி. நம்ம நாட்டுக்குள்ளேயே, இந்தியாவுக்குள்ளேயே எவ்வளோ பொருட்கள் அண்ட் சர்வீசஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். செகண்ட் கொஷின் என்னது, வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டால் இந்த செகண்ட் 2 மார்க்கை மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். Net national product is arrived to making some adjustment with regard to depreciations, that is arrived the net national product NNP by deducting the value of depreciation from the gross national product. இது ஏற்கனவே GNP அப்படின்றத படிச்சிருக்கோம், gross national product. அதோட ஒரு பாட்டு தான் NNP. அதில் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் த ரெக்கார்ட், வித் ரெக்கார்ட். அந்த இதில் ஏதாவது நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அதை வந்து கழிச்சுக்கிறோம்.
நஷ்டம் ஏற்பட்டிருந்திருக்கு, அந்த தொழிலில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து நிறைய செலவாகிருக்கு, அதில் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னா அதை தான் டீப்ரிகேஷன் அப்படின்னா தேய்மான செலவு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த செலவுகளை நஷ்டங்களை கழிச்சுக்கிறோம், ஜிஎன்பியிலேருந்து அதை கழிச்சுக்கிறோம், அதுக்கு பேர் தான் என்என்பி. நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுவும் அதே தான், அது ஜிஎன்பி பார்த்தோமா, அதே ஜிடிபியில் ஒரு பாட்டு தான். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் என்டிபி. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி இஸ் எ பார்ட் ஆஃப் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Net domestic product is obtained from the gross domestic product deducting the quantum of tear and wear expansion. இதுலையும் அந்த ஜிடிபியில் இருக்கிற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் என்டிபி அப்படின்னு சொல்கிறது. இதுலையும் என்ன செய்கிறோம், தேய்மான செலவுகள், டீப்ரிகேஷன்னா தேய்மான செலவை நம்ம என்ன செய்கிறோம், கழிச்சுக்கிறோம். எதுலேருந்து கழிக்கிறோம், ஜிடிபியிலேருந்து டீப்ரிசியேஷன் பண்ணிக்கிறோம். அந்த நஷ்டமான தொகை, ஒரு மிஷினரிஸ் வந்து ரிப்பேர் ஆகுது, ஒரு ஒரு ஒன் கோருக்கு ஒரு 10 லேக்குக்கு ஒரு மிஷின் வாங்குகிறோம், அதில் வந்து என்னவாகுது, மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுது, 1 இயரில் ரிப்பேர் ஆகிடுது, அதுக்கு வந்து ஒரு 50,000 இப்படி என்ன செய்கிறோம், செலவு பண்ணுறோம். அந்த செய்மான அந்த செலவுகளை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற ப்ராஃபிட்லேருந்து கழிக்கிறது, அதுக்கு பேர் தான் என்டிபி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெர் கேபிட்டா இன்கம், தனி நபரோட ஒரு வருமானம், அதை தான் என்னது பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். பெர் கேபிட்டா இன்கம் ஆர் அவுட்புட் per person indicated to show the living standard of people in a country. ஒரு மனிதன் வந்து அவனோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நிர்ணயிக்கிறது என்னது, இன்கம். ஒருத்தவங்க வந்து ஹை லெவலில் அவங்களுக்கு நீடுக்கு தேவைக்கு மேலே பணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, ஹை ஸ்டேட்டஸில் ஹை லெவலில் இருக்காங்க. அது பெர் கேபிட்டா இன்கம்னா எதை ஷோ பண்ணுது, லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புள் இன் ஏ கண்ட்ரி. இட் இஸ் அப்டைன் பை த டிவைடிங் த நேஷனல் இன்கம் பை த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ நேஷ்னல் இன்கம்மை எப்படி கண்டுபிடிப்போம், நேஷ்னல் இன்கம் டிவைடட் பாப்புலேஷன். இதை டிவைட் பண்ணால் நேஷ்னல் இன்கத்தையும் பாப்புலேஷனை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்குது. நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளை நிர்ணயிக்கிறதே என்னது, ஒரு தனி நபரோட வருமானம், அதை தான் பிசிஐ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், in 1867-68 the first Dadabhai Navroji had assisted the per capita income in the book Poverty and Un-British Rule of India. 1867-68 தாதாபாய் நெவ்ரோஜி வந்து அப்போ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டோட வறுமையை பற்றியும் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா, ரூல் எப்படிலாம் பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத, வறுமைக்கு உள்ளாயிருக்கோம் அப்படின்றத ஒரு புக்காக எழுதியிருக்காரு. ஒரு தனி நம்மளோட வருமானத்தை பற்றி எழுதியிருக்காரு புக்ஸாக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பர்சனல் இன்கம். இதுவும் ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், எ பர்சனல் இன்கம் இஸ் எ total money income received by individual and household of a country from all possible sources before direct tax. டைரெக்டாக டேக்ஸ் பே பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு மென் இருக்காங்க, உமன் இருக்காங்க, 2 பேருமே என்ன செய்வாங்க, வீட்டில் சம்பாதிப்பாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள் எவ்வளோலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்ன செய்வோம், பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் இன்கம்க்கும் பெர் கேபிட்டா இன்கம்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது தனி நபரோட வருமானம். பர்சனல் இன்கம் அப்படின்றது இண்டிவிஜுவலாக நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணுறோம், எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த பர்சனல் இன்கம் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்போசபிள் இன்கம். Disposable income means actual income which can be spent on consumption by individual and families. Thus, it can be expressed as DPI equal to PI மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். என்ன செய்கிறாங்க, டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது ஆக்சுவல் இன்கம், உண்மையாகவே எவ்வளோ வருமானம் வாங்குகிறாங்க, எவ்வளோ கன்சப்ஷன், எவ்வளோ வந்து ஃபேமிலிஸில் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் இருக்காங்க, எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க, செலவையும் சேவிங்ஸையும் கழிச்சோம்னா மீதி இருக்கிற தொகையை தான் என்ன சொல்கிறோம், டிஸ்போசபிள் இன்கம், டிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த கன்சப்ஷன் அப்ரோச்டு, டிஐ ஈக்குவல் டு கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். என்ன செய்கிறோம், எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சுக்கிறோம், ப்ளஸ் சேவிங்கையும் கழிச்சுக்கிறோம். இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன கிடைக்குது, டிஸ்போசபிள் இன்கம் கிடைக்குது. இது வரைய உங்களுக்கு எத்தனாவது டீட்டெயில், ஃபஸ்ட்டு டீட்டெயில் கொஷின்.
மேம் வாட் இஸ் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்கும், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் எழுதணுமா. இதில் பெர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு இதில் பெர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த கொஷின் வந்து உங்களுக்கு 4th 2 மார்க் கொஷின், 4th 2 மார்க் கொண்டு அப் டு பாப்புலேஷன் வரையும் எழுதணும். 4th 2 மார்க் கொஷின். இப்போ எத்தனை கொஷின் நம்ம முடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு கொஷின் முடிச்சிருக்கோம், செகண்ட் கொஷின் முடிச்சிருக்கோம், 4th கொஷின் முடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு டீட்டெயில் முடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the gross domestic product பற்றியும் அதோட கால்குலேட்டிங் மெத்தடை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.